வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு காழிநாளுடைய இனிய காலை வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு வெற்றி அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. அந்த வெற்றி அடையணும், நான் சாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய ஆளாக இருக்கணும், 4 பேர் என்னை பாராட்டணும், நான் பெரிய பணபாக்கியத்தோடு இருக்கணும், எல்லாரும் போல் நானும் வசதியோடு வாழணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு உள்ள ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. தவறே கிடையாது. அதுக்காக நேர்வழியில் உழைச்சி நிதானித்து பொறுத்திருந்து காத்திருந்து அந்த மாதிரி நிலைமைகள் அடைஞ்சால் அதனுடைய உண்மையான சுக அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு காலத்தில் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பொம்மை கார் பார்த்து அது வேணும்னு ஆசைப்படுவோம். அது நமக்கு உலகமே அந்த காரில் தான் இருக்குதுன்னு நினைப்போம். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அது எவ்வளோ சின்ன ஆசை, அதுக்கு போய் நம்ம அவ்வளோ பாடுபட்டுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். இதே மாதிரி தான் வாழ்க்கை பூராவுமே. எப்படிப்பட்ட உயர்நிலையான வாழ்க்கையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அசாதாரணமான வளர்ச்சி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குறதான்னா ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. ஆகவே இந்த உண்மைக்கும் அந்த இமேஜினேஷனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற செய்தி என்னென்னா, ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வெற்றி ஜாதகமாக சந்தோஷமான ஜாதகமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அனுபவம் அபவாதம்னு சொல்கிறதுல தான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் பெரிய வெற்றியாளராக இருக்கலாம், நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், கோட்டிக்கணக்காக சொத்து இருக்கலாம், பெரிய வியாபாரியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முழுமை பெற்றிருக்கீங்களா, சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்களா, நல்ல பேர் புகழோடு இருந்திருக்கீங்களா, நீங்கள் மறையும் போது கூட உங்களுடைய புகழ் மறையாமல் இருந்திருக்கா, இப்படியெல்லாம் பார்க்கும்போது எது நல்ல ஜாதகம், எது வெற்றி ஜாதகம், எது சந்தோஷமான ஜாதகம், எது சுகிர்த முடியுது, இப்படி பிரித்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த வெற்றி மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் அல்ல. நிறைய பேர் அதிகமாக சம்பாதிக்காமல் கூட இருப்பாங்க, சாதாரணமான லெவல்லையே இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் கிளர்க்காக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப நியாயஸ்தனாக இருப்பாங்க, எல்லாரும் அவங்கள உகழ்ந்து பாராட்டுவாங்க, அவருடைய அருமை பெருமைகளை எல்லாரும் பாராட்டுவாங்க. அவர் இருக்கும்போதும் மறைந்த பின்பாரும் அவருடைய புகழ் மாறாத தன்மையுடையதாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் அவர் உதாரண புருஷர்களாக வாழ்ந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ஜாதகத்தில் சுகிர்தம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்கணும். அந்த சுபகிரகங்கள் அவங்களுக்கு 9, 10 கொடிய கிரகங்களாக இருக்கணும். அது இன்டர்சேஞ்சிங், அதாவது பரிவர்த்தனையாக இருக்கணும். இப்படி பலவிதமான கோட்பாடுகள்லாம் வச்சுட்டு அந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுவோம்னா முழுமையான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஜாதகர் யார், முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜாதகம் யார், இரண்டும் கலந்த ஒரு சமநிலையில் கொடுக்கக்கூடிய ஜாதகம் யாருன்னு பிரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு வெறித்தனத்தோடு நான் வெற்றி பெறணும்னு அதுக்காகவே ஓடிட்டு இருந்தால் நம்ம இந்த காணல் நீர் மாதிரி வாழ்க்கை பூரா நமக்கு வீணாக போயிடும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் நிறைவு இருக்காது, திருப்தி இருக்காது. நம்ம நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறத விட எப்போ நிறுத்தணும், எவ்வளோ இருந்தால் நமக்கு அது பயன்படும், நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுத்து தெரிஞ்சினோம்னா வாழ்க்கையில் பெரிய இழப்புகளையும் தோல்விகளையும் மனக்லேஷங்களையும் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நல்ல அறிவுரை சொல்ல முடியும். இதுக்கு தான் தசைன்னு பேர், தசானுபவம்னு பேர். இந்த தசைன்னு சொல்கிறது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லெவல்னு சொல்கிறது, வெற்றியை கொடுக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறது, எந்த காலத்தில் இருக்குது, எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்குது, அதில் எவ்வளோ உயர்வு தாழ்வுகள் இருக்கும், எப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்போ வேகமாக போகணும், எப்போ அதை பிரேக் போடணும், இப்படியெல்லாம் அறிவுரை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால பெருவாரியான உங்கள் வாழ்க்கையினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்விகளை தவிர்க்கிறதுக்கும் வெற்றிகளை பெருக்கிறதுக்கும் சீராகவும் சிறப்பாகவும் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உயர்நிலை எட்டி மிகப்பெரிய நல்ல வாழ்வு பெறத்துக்கும் இதில் அறிவுரைகள் கூற முடியும். அதை சரியான ஜோதிட இடத்துல சரியான அணுகுமுறையோடு நீங்கள் தெரிஞ்சுட்டாக்கா உங்களுடைய வாழ்க்கையை முழுமையான பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கும் வெற்றியான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கும் நிறைய இதில் சாஸ்திர அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உங்களுடைய கோல்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பரரி கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கா, எவ்வளோ நாள் நீங்கள் அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ நாள் உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கு, எவ்வளோ நாள் நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இருந்திருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுபகிரகங்களுடைய ஆராய்ச்சியும் சுபகிரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆராய்ச்சியும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் அஸ்ட்ராலஜின்னு கூட வெளிநாட்டில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒருவருடைய தொழிலில் ஒருத்தர் சேரும்போது அந்த ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜோதிட ரீதியாக அவங்களுடைய ஜாதகத்தினுடைய குணாதிசயங்கள், தன்மைகள், கெப்பாசிட்டிகள், பொட்டன்ஷியல், அவங்களுடைய லைபிலிட்டிஸு, டிசீஸ் ப்ரோன் கண்டிஷன்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு உறுதுணையாக இருப்பாங்களா,
வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்களா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பர்சனாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கே இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்ளிகேஷனை. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது தொழிலாளருடைய நஷ்டங்கள் வந்து கம்பெனியை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், கம்பெனியுடைய வளர்ச்சிகள் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கும், அந்த வளரக்கூடிய கம்பெனிக்கு வளர்ச்சிக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.